அண்மை செய்தி திருவாரூரில் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி மாநில செயலாளர் வீரபாண்டியன் தலைமையில் திரளானோர் தற்பொழுது போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். திருவாரூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தை போராட்டக்காரர்கள் முற்றுகையிட திரண்டதால் அந்த பகுதியில் சற்று பரபரப்பான சூழலானது நிலவியுள்ளது. இதுகுறித்த கூடுதல் விவரங்களுடன் செய்தியாளர் கருணாநிதி இணைப்பில் உள்ளார். கருணாநிதி வணக்கம். தற்பொழுது திருவாரூரில் போராட்டமானது நடைபெற்று வருகிறது. இந்த போராட்டத்தின் காரணம் என்ன? கூடுதல் விவரங்கள். அஸ்வினி, அதாவது காவேரி டெல்டா மாவட்டங்கள்ல இந்த ஆண்டு பருவமழை பொய்த்ததால மேட்டூர் அணையில தண்ணீர் இல்லாத சூழல் ஏற்பட்டது. அந்த மேட்டூர் அணையில தண்ணீர் இல்லாதனால காவேரி டெல்டா மாவட்டங்களுக்கு பாசனத்திற்காக திறக்க வேண்டிய தண்ணீரான திறக்கப்படாமல் உள்ளது. இந்த நிலையிலே பார்த்தீங்கன்னா காவேரி டெல்டா மாவட்டங்கள், அதாவது தஞ்சாவூர், திருவாரூர், நாகப்பட்டினம் ஆகிய மாவட்டங்கள்ல குறுவை சாகுபடி என்பது பெருமளவு செய்ய முடியாத விவசாயிகள் பாதிக்கப்பட்டாங்க. இந்த நிலையில பார்த்தீங்கன்னா இந்த காவேரி டெல்டா மாவட்டங்கள் வறட்சியால் பாதிக்கப்பட்ட மாவட்டமாக அறிவித்து நிவாரணம் வழங்க வேண்டும் என கோரி, அதாவது இடதுசாரி விவசாய சங்கங்கள் சார்பில் இன்று திருவாரூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்திற்கு முற்றுகையிட்டு போராட்டம் என அறிவிக்கப்பட்டது. இதையடுத்து இன்று காலை முதலே நூற்றுக்கணக்கான போலீசார் திருவாரூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் தடுப்புகளை வைத்து பலத்த பாதுகாப்பில் ஈடுபட்டனர். இதனிடையே அதாவது தற்போது அதாவது இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி மாநில செயலாளர் வீரபாண்டியன் தலைமையில 100க்கும் மேற்பட்ட விவசாய சங்கத்தினர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தை முற்றுகையிட்டு போராட்டம் நடத்தி வருகின்றனர். இந்த நிலையில போராட்டக்காரர்கள் போலீசார் வைத்துள்ள தடுப்புகளை தாண்டி மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தை உள்ளே செல்ல முயன்ற போது போலீசார்களுக்கும் ஆர்ப்பாட்டக்காரர்களுக்கும் இடையே தள்ளுமுள்ளு ஏற்பட்டது. இதனால் பெரிய பரபரப்பு ஏற்பட்டுள்ளது. அஸ்வினி, விவரங்களுக்கு நன்றி கருணாநிதி. அண்மை செய்தி திருவாரூரில் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி மாநில செயலாளர் வீரபாண்டியன் தலைமையில் திரளானோர் தற்பொழுது போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். திருவாரூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தை போராட்டக்காரர்கள் முற்றுகையிட திரண்டதால் அந்த பகுதியில் சற்று பரபரப்பான சூழலானது நிலவியுள்ளது. இதுகுறித்த கூடுதல் விவரங்களுடன் செய்தியாளர் கருணாநிதி இணைப்பில் உள்ளார். கருணாநிதி வணக்கம். தற்பொழுது திருவாரூரில் போராட்டமானது நடைபெற்று வருகிறது. இந்த போராட்டத்தின் காரணம் என்ன? கூடுதல் விவரங்கள். அஸ்வினி, அதாவது காவேரி டெல்டா மாவட்டங்கள்ல இந்த ஆண்டு பருவமழை பொய்த்ததால மேட்டூர் அணையில தண்ணீர் இல்லாத சூழல் ஏற்பட்டது. அந்த மேட்டூர் அணையில தண்ணீர் இல்லாதனால காவேரி டெல்டா மாவட்டங்களுக்கு பாசனத்திற்காக திறக்க வேண்டிய தண்ணீரான திறக்கப்படாமல் உள்ளது. இந்த நிலையிலே பார்த்தீங்கன்னா காவேரி டெல்டா மாவட்டங்கள், அதாவது தஞ்சாவூர், திருவாரூர், நாகப்பட்டினம் ஆகிய மாவட்டங்கள்ல குறுவை சாகுபடி என்பது பெருமளவு செய்ய முடியாத விவசாயிகள் பாதிக்கப்பட்டாங்க. இந்த நிலையில பார்த்தீங்கன்னா இந்த காவேரி டெல்டா மாவட்டங்கள் வறட்சியால் பாதிக்கப்பட்ட மாவட்டமாக அறிவித்து நிவாரணம் வழங்க வேண்டும் என கோரி, அதாவது இடதுசாரி விவசாய சங்கங்கள் சார்பில் இன்று திருவாரூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்திற்கு முற்றுகையிட்டு போராட்டம் என அறிவிக்கப்பட்டது. இதையடுத்து இன்று காலை முதலே நூற்றுக்கணக்கான போலீசார் திருவாரூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் தடுப்புகளை வைத்து பலத்த பாதுகாப்பில் ஈடுபட்டனர். இதனிடையே அதாவது தற்போது அதாவது இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி மாநில செயலாளர் வீரபாண்டியன் தலைமையில 100க்கும் மேற்பட்ட விவசாய சங்கத்தினர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தை முற்றுகையிட்டு போராட்டம் நடத்தி வருகின்றனர். இந்த நிலையில போராட்டக்காரர்கள் போலீசார் வைத்துள்ள தடுப்புகளை தாண்டி மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தை உள்ளே செல்ல முயன்ற போது போலீசார்களுக்கும் ஆர்ப்பாட்டக்காரர்களுக்கும் இடையே தள்ளுமுள்ளு ஏற்பட்டது. இதனால் பெரிய பரபரப்பு ஏற்பட்டுள்ளது. அஸ்வினி, விவரங்களுக்கு நன்றி கருணாநிதி.